எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த 2022ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏறக்குறைய 7301 வேகன்சிஸ்க்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான tnpsc.gov.in வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா விஏஓ, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 274 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3590 + 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 88 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பில் கரெக்டர் கிரேட் 1. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட். இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2069 + 39 சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமான பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா 885 வேகன்சிஸ் + 139 கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,500 68,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வித டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 64 வேகன்சிஸும், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 39 + 4 கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 49 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 16,600 60,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா 7,301 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 30/3/2022 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 28/4/2022 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/7/2022 அன்றைக்கி காலை 9:30 12 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஏஓ ஜாப் கேட்டகரிக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி அறிந்ததில், எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 42 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மற்ற ஜாப் கேட்டகரிஸ்க்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி அருந்ததிர், எஸ்டி, அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்பிசி, டிசி, பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 34 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது விஏஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பில் கலெக்டர், இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் அல்லது ஹையர் செகண்டரி நீங்கள் சேர்க்கறதுக்கான குவாலிஃபிகேஷன் படிச்சிருங்க. அப்படின்னா காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கான தகுதி, அதாவது +2 படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அல்லது சீனியர் கிரேடின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அல்லது ஹையர் ஆர் சீனியர் கிரேடின் தமிழ் அண்ட் லோயர் / ஜூனியர் கிரேடின் இங்கிலீஷ் அல்லது ஹையர் அல்லது சீனியர் கிரேடின் இங்கிலீஷ் அண்ட் லோயர் / ஜூனியர் கிரேடின் தமிழ், இது வந்து டைப்பிங்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3க்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மற்றும் ஷார்ட் ஹேண்டில் வந்து அவங்க ஹையர் அல்லது சீனியர் கிரேடின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அல்லது ஹையர் அல்லது சீனியர் கிரேடின் தமிழ் அண்ட் லோயர் / ஜூனியர் கிரேடின் இங்கிலீஷ் அல்லது ஹையர் அல்லது சீனியர் கிரேடின் இங்கிலீஷ் அண்ட் லோயர் / ஜூனியர் கிரேடின் தமிழ், இதை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டோர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு அர்பன் ஹாபிட்டாட் டெவலப்மெண்ட் போர்டு. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10th சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் முடிக்கலனாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே அந்த கோர்ஸை வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 hours வந்து எக்ஸாம் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு TNPSC வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2022 வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.